நீங்கள் பாவம் செய்யுங்கன்னா கட்டில் கிடையாக்குவார்னு அர்த்தம், கேன்சர் வைப்பேன்னு அர்த்தம், சுகரை வைப்பேன்னு அர்த்தம். உங்களுடைய பாவங்களுக்கு தான் இந்த வியாதிகள். அதை ஏன் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு? இல்லையா? நீங்கள் செய்கிற பாவங்களுக்கு தண்டனை இருக்கிறது, மன்னிப்பல்ல. மன்னிப்பு கிடைக்கும்னு மற்ற ஊழியக்காரங்க வசியம் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு, உங்கள் மைண்டை. ஆகவே நான் எவ்வளோ விபச்சாரம் பண்ணாலும் ஆண்டவர் அவரெல்லாம் அங்கே பரலோகத்தில் இருக்கிற நான் செய்த பாவத்தையாக பார்க்க போகிறாரு. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. வேடிக்கை தான். உலக்கையும் பட்டயம் ஒருமித்து வரும் உங்களுக்கு. நீங்கள் செய்த பாவங்களுக்கு கண்களுக்கு முன்பாக தண்டனையை தராமல் உங்களை அனுப்பவே மாட்டார். இந்த பூமியில் அவருடைய தண்டனை அனுபவிக்காமல் இந்த பூமியை விட்டு நீங்கள் விலகி போகவும் கூடாது. உற்சாம கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சகரியா 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். சகரியா 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற ஆமென். போதும். சந்தோஷமாய் பார்க்கிறது. கர்த்தருக்கு எத்தனை கண்கள் இருக்கு? 7 கண்கள் இருக்கு. நீங்கள் எத்தனை அறையில் பாவம் செய்தாலும் பார்த்துருவார். எங்கே போய் பாவத்தை குடித்தாலும் சரி, அவர் விட்டுறணும் மாட்டார். ஜீவ புஸ்தகம் ஒன்று இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் தூக்கி எறிஞ்சாச்சு. அவரே பரலோகத்தில் தூக்கி எறிஞ்சாச்சு. அதை நான் தான் இதே இடத்துல சொல்லியிருக்கிறேன். ஏன்னா யாரும் பாவத்தை குறைத்த மாதிரி இல்லை, பாவத்தை பெருக்கிறவங்கள தாங்க இருக்கிறாங்க. எவ்வளோ படிச்சிங்க, எவ்வளோ பைபிள் ஞானம் இருக்குது, எவ்வளோ சர்ச்சஸ், எவ்வளோ ஊழியங்கள், எவ்வளோ தொலைக்காட்சிகள். ஆனாலும் பாவத்தை நிறுத்த நீங்கள் தயாராக இல்லை. அவர் ஜீவ புஸ்தகத்தை தூக்கி எறிஞ்சாச்சு. நீ எழுத மாட்டேன்னுட்டார். ஸ்ட்ரைட்டாக அடிக்க வந்துட்டார். அவை ஸ்ட்ரைட்டாக தண்டனை. பாவம் செய்கிறவர்களுக்கு தண்டனை உண்டு. அவை தான் இதே இடத்துல மேடையில் எத்தனை பேரை கொண்டு போட்டார். சொல்லி அனுப்பினார், உனக்கு சாவு, நீ போ, செத்துருவான். ஐயா விடுதலைக்காக வந்தவன் சாவை சொல்லி அனுப்புகிறான். இவன் ஒரு அந்தி கிறிஸ்துவலான்னு நீங்கள் நினச்சா நாம் பொறுப்பு கிடையாது. ஆகவே கடைசி காலம், கடைசி நேரம். மனுஷனாயிருங்க. குடிக்கிறான், புகைக்கிறான், விபச்சாரம் பண்ணுறான். யாருடைய காசு? கர்த்தர் உனக்கு பலன் தரலைன்னா உனக்கு யாது காசு? ஒரு டிசென்ட்ரி வந்தால் நீ வேலைக்கு போவியா? போக மாட்டேன். ஒரு கொள்ளவியாத வந்தால் வேலைக்கு போக முடியுமா? போக மாட்டேன். அப்புறம் சம்பாத்தியம் எப்படி? காசு இருந்தால் தானே குடிப்ப, காசு இருந்தால் தானே ஊதாரித்தனம், வேசித்தனம், விபச்சாரம் பிடுங்கிடுவார். அதான் பிடுங்கிட்டார். வீட்டுக்கு வீடு கடன். கடன் இல்லாத ஒரு வீடை காட்டுங்களேன், கடன் இல்லாத ஒரு மனிதனை காட்டுங்களேன். எல்லாமே கடன். நீ படுக்கிறது கடன், படுக்கிற கட்டிலும் கடன், திங்கிறதும் கடன், செத்தா பெட்டியும் கடன், உன் உடம்புல சுத்துற துணியும் கடன். கேவலமாக உங்களுக்கு தெரியல என்ன சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க? பாவம்தான் உங்களுக்கு காரணம். இந்த பாவத்தை கழட்டி விடுங்க, ஆசீர்வாதம் திறந்து வரும். டேப்பை திறந்தான் தண்ணி வரும். ஆகவே உங்கள் பாவத்தை கழட்டி விட்டிங்கன்னா புஷ்ஷுன்னு தண்ணி உள்ளே வரும், ஆசீர்வாதம் வரும். உற்சாகமாக கையை தட்டலாம். பாவந்தாம் தடையாக இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வெளிப்பாடு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்பாடு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். முதலாம் ஜீவன் அது கர்த்தருடைய முகம், சிங்க முகம். இரண்டாம் ஜீவன் காளை முகம். மூன்றாம் முகம் மனுஷ முகம். கழுகு சமம். கர்த்தருக்கு 4 முகம் உண்டு, 4 செட்டைகள் உண்டு அவருக்கு. அந்த செட்டைகள் ஒவ்வொன்றும் ஒரு விதம் முகம். சிங்க முகத்தில் இருக்கிறது. சிங்கம் என்ன செய்யும்? பட்சிக்கும், பாவிகளை பட்சிக்கும். அதுக்கு பசி எடுத்தால் முயல்குட்டியாக பட்சிக்கும். அது மாதிரி முயல்குட்டியை சாப்பிட்ட மாதிரி ஆண்டவர் சாப்பிட்ருவார். அதுதான் வேத வசனம் இருக்குது. அல்லேலூயா. குட்டியை
பறிகொடுத்த கரடியைப் போல, நான் உன் ஈர கொலையை கிழித்து சிங்கம் பட்சிப்பது போல உன்னை பட்சிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். எத்தனை பேருடைய இருதயத்தில் கூட்டலும் கழித்தலும் இருக்குது, பெருக்கலும் இருக்குது. கேட்டால் சர்ஜரி. ஏன்? புலம்பல் 3ஆம் அதிகாரம் 65 படிங்க, அப்போ தெரியும் ஏன் என்ற கேள்விக்கு பதில். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 65வது வசனம். அவர்களுக்கு இருதய வேதனையை கொடுப்பீர், அவர்களுக்கு இருதய வியாதியை கொடுப்பீர். அவ்வளோதான். சாபம் அவர்கள் மேல் இருக்கும். இருதய வியாதியை கொடுக்கிறார் ஆண்டவர். சாபம் உள்ளவர்களுக்கு அதை அளிக்கிறார். ஆகவே சாபத்தை கழுவணும், பாவத்தை கழுவணும். உபாகமம் 23:5 நடுவில் இருந்து வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஆமென். இப்போ சாபம் இருக்கிறது, தாவீதின் வீட்டில் சாபம் இருக்கிறதுன்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். ஆகவே உன் வீட்டில் இருக்கிற சாபம் மாறினா பிள்ளைகளுக்கெல்லாம் வாழ்க்கை செழிக்கும், யாதொரு குறையும் இராது. முதல்ல கழுவ வேண்டியது சாபத்தையும் பாவத்தையும். ஒவ்வொரு ஓய்வு நாளையும் வருகிறோம், ஆராதனையில் பங்கெடுக்கிறோம், நல்லது தான். ஆனால் பாவத்தையும் சாபத்தையும் நீங்கள் கழுவலைன்னா எத்தனாயிரம் முறை ஆராதனை கலந்துக்கிட்டாலும் உங்களுக்கு பரலோகத்தினுடைய டிக்கெட் என்பது உங்களுக்கு மறக்கப்படும். உற்சாம கையை தட்டலாம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே எந்த மனிதனும் கேட்கிற சுவிசேஷத்தை கேளுங்க, நன்மையானது எடுத்துக்கொள்ளுங்க. அந்தி கிறிஸ்துனுடைய சுவிசேஷம் எது என்று கண்டுகொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷம் எது என்று கண்டுகொள்ளுங்க. கேட்டு அதன்படி நடைங்க. கர்த்தர் உங்களுக்கு பலத்த காரியத்தை செய்து முடிப்பார். எளிமை நிற்போம். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்று கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திட தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் எனக்கென்றும் துணையவரே. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா.
பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. உங்களுக்கு சுகமும் சமாதானம் சந்தோஷம் பலுகி பெருகும்படி கர்த்தராகிய தேவன் கிருபை அளிக்கிறார். ஆமென்.